வணக்கம். கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலா சர்ச்சை விவகாரத்துல தொடர்ச்சியா முரணான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டு இருந்தன. அங்கு இறந்த பெண்களுடைய உடல்களை கொன்று புதைத்ததாக கூறி சரணடைந்த காவலாளி திடீர் பல்டி அடித்த விவகாரம்லாம் நமக்கு தெரியும். இதில் அடுத்த கட்டமா அந்த காவலாளி இப்போ திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது? இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டிஜிட்டல் பிரிவு அரசியல் செய்தியாளர் அபினவிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அபினவ், அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க அபினவ். வணக்கம் வெங்கட். இந்தியாவிலேயே ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புனித ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடம் தான் தர்மஸ்தலா. இது கர்நாடக மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தர்மஸ்தலா கோயிலை ஹெட்கே அப்படின்ற ஃபேமிலி வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த ஹெட்கே குடும்பத்தினர் மேலே ஒரு திடுக்கிடும் வைக்கும் புகார் வந்து வெளியாச்சு. புகார் கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னால் முகமூடி அணிந்த ஒரு நபர். அவர் வந்து காவல்துறை கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, 1995 2014 ஆண்டு வரைக்கும் நான் தர்மஸ்தலா திருக்கோயிலில் தான் சானிட்டரி ஒர்க்கராக பணிபுரிஞ்சேன். நான் பணிபுரிஞ்ச காலத்தில் என்னை வந்து கட்டாயப்படுத்தி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளோட உடலை வந்து புதைக்க வச்சாங்க. அப்படி புதைக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளோட உடலை பார்த்தபோது அவர்கள் கற்பழிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வந்து இத்தனை நாளாக தலைமறைவாக இருந்தேன். ஆனால் இந்த குற்ற உணர்ச்சி வந்து என்னை நிம்மதியாக இருக்க விடல. அதனால நான் வந்து புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட சொன்னார். இதை அடுத்து உடனடியாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த முகமூடி அணிந்த நபர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தும்போது, நான் வந்து இந்த உடல்களை புதைத்த இடங்களை வந்து என்னால் அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி அடையாளம் காட்டின எந்த இடத்துலையும் எந்த உடலும் கிடைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில தான் அவர் வந்து பல்டி அடிச்சாரு. என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அந்த மாதிரி எந்த உடலையும் புதைக்கல, அப்படி புகார் அளிக்க சொல்லி என்னை வந்து வெளியிலிருந்து சிலர் கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இந்த விவகாரம் தான் இந்தியா முழுக்க ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பிச்சு. கோயில், அதாவது ஹிந்து தர்ம ஸ்தலங்களின் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு எழுந்த இந்த நிலையில இந்த முகமூடி அணிந்த நபர், அதாவது புகார் கொடுத்தார் இல்லையா, அவர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்ல, இதுல நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவர் காமிச்ச எந்த இடத்துலையுமே உடல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து வந்த மிரட்டல்னால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யா புகாரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு. ஆனா உள்ளூர்லேயே சில மக்கள் வந்து தங்களுடைய வந்து மகள்கள், உறவினர்கள், இது மாதிரியான பெண்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. நிச்சயமா. அதாவது இந்த முகமூடி அணிந்த நபர் வந்து காவல்துறை கிட்ட புகார் குடுத்தாரு இல்லையா? அப்படி புகார் குடுத்த உடனே, உள்ளூர்ல இருக்கிற சில மக்களும் வந்து தர்மஸ்தலா நிர்வாகத்தின் மேல புகார் குடுத்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் சுஜாதா பட். இந்த சுஜாதா பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2003ஆம் ஆண்டு என்னுடைய மகள் அனன்யா பட் என்பவர் இந்த தர்மஸ்தலா நிர்வாகிகளால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு காவல்துறையில அவங்களும் புகார் குடுக்குறாங்க. அவங்க புகார் என்னைக்கு குடுத்தாங்க அப்படின்னா, ஜூலை 15. ஆனா, இப்போ இந்த தர்மஸ்தலா விவகாரத்துல எந்த உடலும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில, இந்த முகமூடி அணிந்த நபர் நான் பொய் புகார் தான் குடுத்தேன் அப்படின்னு சொன்ன நிலையில, இந்த சுஜாதா பட் அவர்கள் அளித்த புகாரும் பொய் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இத சுஜாதா பட்டே ஒப்புக்கொண்டிருக்காங்க. சுஜாதா பட் என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்கணும், எனக்கு வந்து அனன்யா பட்டுன்னு எந்த ஒரு பொண்ணும் கிடையாது. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண் இருந்ததாகவும், அவர் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் புகார் கொடுக்க சொல்லி என்ன சில ஆக்டிவிஸ்ட் வந்து வெளியில இருந்து இயக்குனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆக்டிவிஸ்ட் யாருன்னு அவர்களுடைய பேரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாவது ஆக்டிவிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா கிரீஷ். இன்னொரு ஆக்டிவிஸ்ட் வந்து ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து சுஜாதா வந்து புகார் கொடுக்க சொன்னதா சுஜாதாவே இப்ப சொல்றாங்க. அடுத்தது சுஜாதா ஏன் வந்து இந்த நிர்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த தர்மஸ்தலா கோயில் நிர்வாகத்திற்கும் இடையில லேண்ட் டிஸ்பியூட் இருந்திருக்கு. அதாவது ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த தர்மஸ்தலாவுக்கு சொந்தமா நிறைய நிலங்கள் வந்து அந்த பகுதியில இருக்கு. இது வந்து வெவ்வேறு குடும்பங்கள் அந்த நிலத்தால பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இந்த தர்மஸ்தலா குடும்பத்திற்கும் அந்த தர்மஸ்தலா கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் பயனடைபவர்களுக்கும் இடையில சில டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட்டின் காரணமாகத்தான் நான் இந்த புகார குடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு புகார குடுத்ததுக்கு தர்மஸ்தலா பக்தர்களுக்கும் இந்த நாட்டு மக்கள் கிட்டயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா பட் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. தற்போது இந்த உண்மைகள்லாம் வெளிவர தொடங்கி இருக்கிற நிலையில தர்மஸ்தலா கோவில் மீது
இந்த முன்வைக்கப்பட்ட இந்த புகாருக்கு பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய சதி வலையே இருக்கு. அதுல காங்கிரஸை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்பினர் வரிசையா குற்றம் சாட்டிட்டே வராங்க வெங்கட். நிச்சயமா இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினவ். நேர்களே, இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.